நான் ஏசப்பாவை நம்புகிறேன். ஆனாலும் என்னோடய ஃப்யூச்சரை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளாகிறேன். என்கிட்ட டிகிரி மட்டும்தான் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா கூட எனக்காக காசு கொடுக்க கூட யாருமே இல்லை. நான் படித்தா தான் என் வாழ்க்கை கரெக்டாக போகும். இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு ஃப்யூச்சரை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்போது ஏன் கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்யுங்க. அப்போது உங்களோட சிந்தையில் பயத்தை கொண்டு வர அந்த சாத்தான மேற்கொள்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்று சமூகத்தில் என்னை கூட்டி சேர்த்ததற்காய் உமக்கு நன்றி ராஜா. நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் என்பதை அறிவேனப்பா. இருந்தாலும் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம் வருகிறதப்பா. என் குடும்பம், என் வேலை, என் பொருளாதாரம் என் எதிர்கால பயத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறது அப்பா. நான் அனைத்தையும் குறித்து நேர்மறையாக நினைத்தாலும் சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் என்னை அதிகமாய் ஆட்கொள்ளுது ராஜா. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கும் இதயத்தை எனக்கு தாரும். என் எதிர்காலத்தில் உம்முடைய திட்டம் சிறப்பாய் இருக்கும் என்பதை எனக்கு நினைப்பூட்டும். எனக்கு வரும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான ஞானத்தையும் பலத்தையும் தாரும். என் வாழ்வில் நீர் இருப்பதற்காகவும் என்னை இந்நாள் வரை நடத்தி வந்ததற்காகவும் உமக்கு கோடி நன்றி ராஜா. என் எதிர்காலத்தை நினைத்து இனி நான் சோர்ந்து போக மாட்டேனப்பா. நான் உம்மை நம்புகிறேன். எபேசியர் 3:20 எழுதியிருக்கிறபடி நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நான் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிகை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை நான் பூரணமாய் விசுவசிக்கிறேன் தகப்பனே. என்னை கட்டி வைத்திருக்கும் எதிர்கால பயமே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் ஆணையிடுகிறேன். என் சிந்தையை விட்டு போ பாலே. என் சிந்தை இயேசு ஒருவருக்கு மாத்திரமே. அவர் எனக்காக நியமித்த மகிழ்ச்சியான வெற்றிகரமான எதிர்காலத்தை எதிர்கொள்ள நான் ஆயத்தமாயிருக்கிறேன். இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட இதை ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.